3 times or 4 times வருவேன். ஓகே. நான் வர எல்லா டைம்ஸும் இங்கே தான் சாப்பிடுவேன். ஓகே, நல்லா இருக்குங்களாச்சி? செம்மவே நல்லா இருக்கும். டேஸ்ட் வைஸ் ஓகே. பார்த்தீங்கன்னா சிஆர்சி டெப்போ இருந்த மாதிரி கறந்தையில் இருக்குது. ஓகே. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 11 to 11 வந்து ஷார்ப்பாக ரெடியாக இருக்குது. எல்லாமே எல்லா ஃபுட்டும் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே ரெடியாக இருக்குது. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, லெக் பீஸ் பாருங்கள், பாருங்கள், செம்மையாக இருக்குது. ரகமான பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், சிறப்பாக இருக்குங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நான் உங்களை மாதிரி பேசுகிறேன். எப்படி நல்லா இருக்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்கா தஞ்சாவூர் அருகே கரந்தை என்ற ஊருக்கு வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரகுமான் பிரியாணி என்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லொக்கேஷனை பாருங்கள். இது வந்துட்டு ஐயம்பட்டை போகிற லைனு, அதாவது திருவையாறும் போகலாம். அந்த லைன் போனாக்க பாருங்கள், பிரியாணியோட டெக்ஸ்டரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அங்கே தந்தூரி சிக்கனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். லெக் பீஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காடை வறுவலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரிவ்யூ. உங்கள் பேர்? எங்கேருந்து வரீங்க? மட்டன் பிரியாணி சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சுங்களா? சரி, ஓகே. இப்போ ஒரு பீஸ் வாங்கினா 120 ரூபா இருக்குது. ஓகே. இது வந்து காடை, சிக்கன் காடை கிடையாது. ஓகே. இது கோபி 65. ஓகே. கோபி 65 பார்த்தீங்கன்னா பியூர் வெஜ், அஜினோமோட்டோ கிடையாது இதுலேயுமே. ஓகே. சிக்கன் லெக் பீஸு. ஓகே. சிக்கன் 65. ஓகே. சிக்கன் லாலிபாப் கிடையாது. 5 பீஸ் காம்போ வரும். ஓகே. இது சிக்கன் லாலிபாப் பெருசு. ஓகே. 3 பீஸ் காம்போ வரும். ஓகே. சிக்கன் லிவர் வறுத்தது. ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னாக்க ஐஸ்கிரீம் அவைலபிளாக இருக்குது. பிரியாணி சாப்பிட்ட உடனே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் தந்தூரி பாருங்கள் எப்படி தொங்க விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையை தொங்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் ரகுமான் சார். இங்கே கடை எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க? கடை இதோட 7வது வருஷம் மூவ் ஆகிட்டு. நம்ம கடை பேர் சொல்லுங்கள். கடை பேர் வந்து ரகுமான் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டு. ஓகே. தஞ்சாவூரில் வந்து தஞ்சாவூர் மெயின்லேயும் வந்து நம்ம கடை இருக்குது. ஓகே. பார்த்தீங்கன்னா சிஆர்சி டெப்போ இருந்த மாதிரி கறந்தையில் இருக்குது. ஓகே. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 11 to 11 வந்து ஷார்ப்பாக ரெடியாக இருக்குது. எல்லாமே எல்லா ஃபுட்டும் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே ரெடியாக இருக்கும். ஓகே. இன்க்ளூடிங் ஷவர்மா. ஓகே. தந்தூரி சிக்கனு. ஓகே. கிரில் சிக்கன். ஓகே. பிபிக்யூ பெப்பர் பாபிக்யூ இருக்குது. ஓகே. அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கரு, கிராப் லாலிபாப். ஓகே. ப்ரானு. ஓகே. சீஃபுட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகே. பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டாக போயிட்டுருக்கோம். ஓகே. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் ஈரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக, அதாவது தமிழ்நாட்டிலே யாரும் தர முடியாத வந்து ரொம்ப கம்மியாக சிக்கனு ஈரல் எல்லாமே எடை போடாமல் 100 கிராம் அளவுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே. பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட காடை, ஓகே. முட்டை. ஓகே. அப்புறம் வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. ஓகே. கோபி 65. ஓகே. அதே மாதிரி கோபி மஞ்சூரியன். ஓகே. இதில் ஒரு 10 வகையான கிரேவி இருக்குது நம்மள்ட்ட, ஸ்பெஷல் கிரேவி. ஓகே. ஒரு ஆர்டருக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணி தருவோம். ஓகே. பார்த்தீங்கன்னா சிக்கன் செட்டிநாடு. ஓகே. சிக்கன் மஞ்சூரியன். ஓகே. சில்லி சிக்கன் கிரேவி. ஓகே. எல்லாமே ஸ்பெஷலாக சூப்பராக இருக்கும். ஏதாவது எந்த எசன்ஸும் இல்லாமல், அஜினோமோட்டோ இல்லாமல் நம்ம பண்ணுறோம். ஓகே. அது மாதிரி சிக்கன் பிரியாணி இருக்குது. பிரியாணி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஓகே. காடை பிரியாணி இருக்குது. ஓகே. ப்ரான் பிரியாணி இருக்குது. ஓகே. பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினா 150 ரூபா ரேட்டு. ஓகே. ஆனால் 150 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 200 கிராம் கறி வரும். ஓகே. ஒரு 100 கிராம் சிக்கன் 65 வாங்கினா சாதாரணமாக ரோட்டு கடையில் கூட 60 ரூபா வருது. ஓகே. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 200 கிராம் ஒரு பிரியாணிக்கு வந்து குவான்டிட்டி வந்து 200 கிராம் வைக்கணும். சரி மட்டும். ஓகே. அப்போ அது 120 ரூபா வந்துடுது. ஓகே. 10 ரூபா முட்டை பாயில் ரைட் வந்துடுது. ஓகே. மட்டும் பார்த்தீங்கன்னா 130 ரூபா வந்துடுது. ஓகே. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா
கிலோவோட காசு பார்த்தீங்கன்னா 10 ரூபா வரும். ஓகே. அப்போ பிரியாணி வந்து 140 ரூபா வந்துருக்கு அடக்கம். அதாவது சிக்கன் பீசஸ் 200 கிராமும் பாயில்டு எக் 10 ரூபாயும் 130 ரூபா வந்து டப்பா 10 ரூபா 140 ரூபா வந்துருக்கு. வெறும் 10 ரூபாய்க்கு பிரியாணி தஞ்சாவூரில் நாங்கள் தான் தரோம். ஓகேங்களா? 150 ரூபா வருது. 10 ரூபாய்க்கு ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2 பேர், அதாவது நீங்கள் கஸ்டமரே கேட்டால் சொல்லுவாங்க. இப்போ பார்சல் 2 பிரியாணி வாங்கினா 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்கும். நம்ம பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நெய் கிடையாது, டால்டா கிடையாது. ஓகே. அதான் ஸ்பெஷலு. ஓகே. நீங்கள் 10 கிலோ பிரியாணி பார்த்தாலும் 1 லிட்டர் ஆயில் தான் கொண்டு வரணும். ஓகே. அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கும். பார்த்தா நம்ம பிரியாணி நெய் ஸ்மெல் வராது, பிரியாணி ஸ்மெல் மட்டும் தான் வரும். டேஸ்ட் நல்லாயிருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். மெயின் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நர்சரி பிரைமரி ஸ்கூல் இருக்குல்ல, ஆமாம், ஸ்கூல் பேஸை வச்சு தான் அந்த குழந்தைங்களுக்காக தான் நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறோம். காரம் கம்மியாக இருக்கும், பாஸ்மதி ரைஸ் தரமாக அன்னன்னைக்கு போட்டுறோம். நம்மகிட்ட ஃப்ரிட்ஜே கிடையாது, எந்த ஆஃபீஸில் வந்தாலும் உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அன்னன்னைக்கு எவ்வளோ சரக்கு எடுக்கிறோமோ அவ்வளோ சரக்கையும் சிக்கனு மீட்டு எல்லாமே அழிச்சிடுவோம். ஓகேங்களா? நைட்டு 10:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆஃபர் மாதிரி போட்டுருவோம். இப்போ 100 பொருள் வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா ரேஞ்சில் நம்ம எல்லாமே விற்று அழிச்சிட்டு அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே. பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம், அது பாயில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வச்சுருவாங்க. ஓகே. மிச்சம் உள்ளது தான் நைட்டு 10:30 மணிக்கு 11 மணிக்குள்ள ஓகே எல்லாத்தையும் அழைச்சிடும் டோட்டலாக. ஓகே. நம்ம கடை பேர் வந்து ரகுமான் பிரியாணி. அது மாதிரி நம்ம ஸ்விக்கி ஸ்மார்ட்டெல்லாம் ஆர்டர் பண்ணல, புக் பண்ணல எதுவுமே. ஓகே. மீஷோவில் பண்ணுறது வாங்கி பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி ஆர்டரு அப்படி ஒரு பேரண்ட்ஸ் வெளில போயிருக்காங்க, ஒரு குழந்தை மட்டும் தான் இருக்குது, அவங்க கூட ஃபுட்டு கொடுக்கணும்னா எமர்ஜென்சி கூட கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஒரு 3 கிலோமீட்டர் எல்லாம் கொடுத்துருக்கோம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து 9585 ஓகே 045447. ஓகேண்ணே. இந்த நம்பர் கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, லெக் பீஸ் பாருங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ரகுமான் பிரியாணி எல்லாரும் சாப்பிட்டு பாருங்கள், சிறப்பாக இருக்குதுங்க, மிக அருமையாக இருக்குது. பாருங்கள், பீஸா பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். அதை கூடவே இனிப்பு கொடுக்குறாங்க, அதுமாதிரி இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது பிரியாணி இருக்குமா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா ரைத்தா. ஓகே. ரைத்தா. ஓகே. இது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் தருது. ஓகே. இது வந்து அஜினமோட்டோ கிடையாது. ஓகே. டேஸ்ட் பக்காவாக இருக்கும், நல்லா இருக்கும், காரம் இருக்காது. ஓகே. புளிப்பு ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே. இது வந்து ஸ்பெஷல் ஸ்வீட், ரகுமான் ஸ்பெஷல் ஸ்வீட். ஓகே. நீங்கள் வந்து தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா எங்கே போய் சாப்பிட்டாலும் இந்த ஃப்ளேவர் வராது, இந்த டேஸ்ட் கிடைக்காது. ஓகே. எங்கேயுமே கிடைக்காது, நம்மகிட்ட மட்டும் தான் இந்த டேஸ்ட் கிடைக்கும். ஓகே. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்வீட் போடுவாங்க. ஓகே. நம்மள்ட்ட உள்ள ஸ்வீட் இருக்குது, இது பேர் ரகுமான் ஸ்பெஷல் ஸ்வீட். ஓகே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ளேவர் வரும். ஓகே. ரவா, பாயசம், ஓகே, சேமியா ஸ்வீட்டு, அந்த மாதிரி ஃப்ளேவர் மாறி மாறி வரும். இது ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா போடுவோம், பால் பாயசம் போடுவோம், தரமாக இருக்கும் எல்லாமே. ஓகே, தேங்க்யூ.